வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட பல காரணங்கள் எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது புற ஊதா கதிர்கள், அந்த யூவி ரேஸ் நம்மளுடைய கண்களில் படும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். ஸோ இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணும், அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்மளுடைய கண்களை வீக் ஆக்கிடும், அதாவது பலவீனப்படுத்திடும். ஸோ இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்கள், தக்காளி பழங்கள், இந்த மாதிரி சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய கண்களுக்குள்ள ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளையுமே சரி செஞ்சிடும். அதோட சுருக்கங்கள் கூட கண்களுக்கு கீழே நமக்கு வந்து ஏற்படாது. கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் இந்த ஒரு பழமான சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமையும் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரதத்தை அது வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை நமக்கு அளிக்கும். அது மாதிரி ஒரு உணவு தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், அது எதாக இருந்தாலுமே அதை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை நமக்கு குறைக்கும். பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நம்மளுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நம்ம பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். இல்லைனா 10-15 பாதாம் பருப்பு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸில் கேரட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. அதனால் நம்ம கேரட்டை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் சமையலில் வந்து சேர்த்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாவுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். ஆரோக்கியம் நமக்கு வந்து கிடைக்கும். செரிமானம் நமக்கு நன்றாக நடக்கும். கேரட்டை நம்ம வேணும் அப்படின்னா சாலட் மாதிரியும் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் கேரட்டை பச்சையாக நம்ம சாப்பிடாம சமைத்து சாப்பிடுவது முழுவதுமாகவே நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது.
கேழ்கீரை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகளை வந்து மாற்றி மாற்றி சாப்பிடலாம். காய்கறி வடி சாறு, அதாவது காய்கறி சூப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட முழு தானியங்கள் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வையை நம்ம மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் வாரத்திற்கு நம்ம 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கும் நல்லது, கண்களுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம மீன்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம இப்போதே பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையை கூர்மையாகவும் நமக்கு கொண்டு வரும். அதே போல் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை இதுக்காக நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THC ஆகியவை உலர்கண்கள், அந்த ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்றதால மீன்களை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்களில் முட்டையை நம்ம எடுத்துக்கிறது, பொடி மாஸ் வடிவங்கள் போன்ற எண்ணெயில் வறுத்து பொரித்த வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை காலையில் அப்படி எழுந்ததும் உடச்சி நம்ம எடுத்துக்கிறது, இதெல்லாமே நமக்கு வந்து நல்லது கிடையாது. நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ நாளொன்றுக்கு மதிய உணவு வேலைகள்லையோ அப்பப்போ நம்ம வந்து நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிட்றோம், முட்டை குழம்பெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஏன்னா முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. இதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் சிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது கண் பார்வையுமே முட்டை நமக்கு வந்து கூர்மையாக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கும். கண்களுக்கு கீழே வந்து கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸ், சுருக்கங்கள்லாம் எதுவும் வராமலும் முட்டை நமக்கு வந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்காக முட்டையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக நம்ம இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் நம்மளுடைய கண் பார்வை கண் பார்வை வந்து பிரச்சனை ஏற்படும், சரி பண்ணிக்கொள்ளலாம். நமக்கு அப்புறம் வந்து மங்கலான பார்வையெல்லாம் நமக்கு தெரியுது, கண்கள்லேருந்து நீர் வடியக்கூடிய பிரச்சனையெல்லாம் இருக்குது, அப்புறம் நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்குன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை வந்து அணுகணும். ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அது நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. வெளியில் வந்து செல்லும்போது கண் பார்வையை பாதுகாப்பதற்கான கவச நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு, அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தண்ணீர் அளவு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக உங்களுடைய உடலுக்கு ஏற்றாற் போல தாகம் உங்களுக்கு தணியக்கூடிய அளவில் வரைக்குமே நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம். உடல் வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளும் போது தான் கண்களிலும் வறட்சி ஏற்படாது, கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். தூக்கம் ஒரு நபருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இரவு நேரங்களில் 8 மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் அல்லது குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது உறங்கணும். அப்போ தான் கண் பார்வையெல்லாம் கூர்மையாக இருக்கும். ஸோ இந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்க. உணவுகளையும் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து குறைபாடால் கண் பார்வை பிரச்சனை ஏற்படுவது சரி செய்து கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.